எல்லாருக்கும் ஹாய். டெட்டு டிஆர்பி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி நீங்கள் இன்னும் படிக்க ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்கீங்களா? நானும் இன்னும் படிக்க ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. சரி, இன்றைக்கி தான் படிக்கலாம் அப்படின்னு நினச்சி புக்கெல்லாம் தேடினேன். தமிழ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். தமிழ் புக்கை தேடி இன்றைக்கி தான் எடுத்தேன். 8th தமிழ் புக்கு தான் கிடச்சிது. சரி, 8th போகலாம், சீக்கிரம் ரிவைஸ் பண்ணிடலாம். நான் ஆல்ரெடி டெட் எக்ஸாம் எழுதியிருக்கேன் ஒரு தடவை. அப்போ நான் ரொம்ப படித்து எழுதலை. 82 எடுத்திருந்தா பாஸ் ஆகிருக்கலாம். 72 தான் எடுத்தேன். ஒழுங்காக படிக்கல, அது எனக்கே தெரியும். சரி, இவ திருப்பி படிக்கலாம், ஏற்கனவே படித்தது தானே, நம்ம சீக்கிரம் ரிவைஸ் பண்ணிடலாம்னு நினச்சி நான் ஆரம்பித்தேன். ஆனால் இப்போ தான் தெரியுது, 2 வருஷம் ஆனதுனால எல்லாமே மறந்து போச்சு. திருப்பி படிக்கிறது எல்லாமே எனக்கு புதுசாக படிக்கிற மாதிரியே இருந்துச்சு. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. இன்றைக்கி எப்படியாவது இந்த புக்கை ஃபுல்லாக 8th புக்கை கம்ப்ளீட் பண்ணிடலாம்னு நினச்சி தான் ஆரம்பித்தேன். ஒரு லெசன் முடிக்கிறதுக்குள்ளேயே எனக்கு ரொம்ப டயர்டாயிடுச்சு. இருந்தாலும் எப்படியாவது படிச்சிடணும், கம்ப்ளீட் பண்ணிடணுங்கிறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். செகண்ட் லெசன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ளே ரொம்ப தூக்கமாக வந்துருச்சு. சரி, ஒரு வாக்கிங் போயிட்டு திருப்பி கண்டினியூ பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக மூடி வச்சுட்டு எந்திரிச்சு வாக்கிங் போயிட்டேன். அப்படியே பின்னாடி ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக போனேன். பின்னாடி அம்மா தென்னங்கண்டுக்கெலாம் தண்ணி பாய்ச்சிட்டு இருந்தாங்க. நானும் அப்படியே வாக்கிங் போயிட்டுருந்தேன். அப்போ காக்கா, கோழி எல்லோரும் நல்லா தண்ணியில் ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தாங்க, குளிச்சுக்கிட்டு இருந்துச்சுங்க. சரி, பார்த்துட்டு அப்படியே வாக்கிங்லாம் போயிட்டு திருப்பி செகண்ட் லெசன் நான் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். இனி 3rd லெசன் மட்டும் நான் இன்னும் படிக்க வேண்டியிருக்கு. நீங்கள்லாம் எந்த லெசன் படிச்சுட்ருக்கீங்க, எந்த சப்ஜெக்ட் படிச்சுட்ருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.